துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, மேலும் விவரம். அதாவது புதுச்சேரியில கடந்த 2 மாதங்களாகவே தொடர்ந்து இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஜிப்மர் மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தீயணைப்பு நிலையம், அதே போன்று ஏற்கனவே துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கும் மிரட்டலானது விடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக 6 தனியார் நட்சத்திர உணவகத்துக்கும் ஹோட்டல்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டலானது கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டில் இருக்கக்கூடிய திலாஸ்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய 2 வீட்டுகளுக்குமே வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டது. அது ஒரு புரளியாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று துணைநிலை ஆளுநருக்கு மாளிகைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து காவல்துறை மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தொடர்ந்து சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த புதுச்சேரியில இந்த வெடிகுண்டு மிரட்டலானது தொடர்ந்து இந்த புரளியானது விடுக்கப்பட்டே வருவதன் காரணமாக புதுச்சேரி காவல்துறை மற்றும் மோப்பநாய் அந்த வெடிகுண்டு நிபுணர்கள் தொடர்ந்து இந்த பணிகளை ஈடுபட்டு வருகின்றனர். இது யார் எங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து இதுவரை தெரியாத நிலையில காவல்துறை குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள். இதே போன்றுதான் தற்பொழுது இந்த துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு இன்று இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தற்பொழுது அந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. துணைநிலை ஆளுநர் மாளிகை இன்றுதான் கடற்கரை அருகே இருக்கக்கூடிய பழைய சாராய மாலைக்கு தான் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.